السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும், பின்னால் வந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும், நல்லோர்கள் நாதாக்கள் நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தஆலா நாம் கேட்க இருக்கக்கூடிய குர்ஆனின் பொருட்டினால், அதனுடைய விளக்க உரையின் நன்மையினால் அல்லாஹ் இரு உலகத்திலும் கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் எந்த வாழ்க்கையை பொருந்தி கொள்வானோ, எந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதோ, அந்த வாழ்க்கையை வாழுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வாழ்நாளில் தந்தருள்வானாக. அதன் காரணமாக மன்னரையிலும் மறுமையிலும் உயர்ந்த இடத்தை, அவனின் நெருக்கத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகின்ற குர்ஆனுடைய விளக்க உரையில் இன்று நாம் சூரத்துல் பக்ராவுடைய 94, 95, 96 ஆக 3 வசனங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த 3 வசனங்கள் என்ன கருத்தை தருகிறது, இதிலிருந்து என்ன விளக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், இதன் பின்னணியில் என்ன பாடம் இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த வாரம் நாம் காண இருக்கிறோம். அல்லாஹ் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாக உண்மையை கேட்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 94வது வசனம் இப்படி தொடர்கிறது. குல் இன் கானத் லகும் அத்-தாருல் ஆখিরা. யூதர்கள் சொல்கிறார்கள், குல் இன் கானத் லகும் அத்-தாருல் ஆখিরাத்து இன்தல்லாஹ். நபியே அவர்களிடத்தில் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யூதர்களிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மறுமை என்ற உலகம், மறுமை என்ற அந்த வீடு உங்களுக்கு மட்டும் ஹாலிசத்தன் சொந்தமானதாக இருந்தால், யூதர்கள் அப்படி சொல்கிறார்கள், மறுமை என்ற வீடு எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று யூதர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் சொல்லுகின்ற மறுமையின் வீடு, சொர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது, மின்தூனின் நாஸ், வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று நீங்கள் சொல்லுகின்ற, நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடிய இந்த கருத்தில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால், ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் ஸாதிகீன், நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த வார்த்தையில், நீங்கள் சொல்லக்கூடிய உரிமையில் எங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம், அது எங்களுக்கு மட்டுமே சொந்தமானது, எப்படிப்பட்ட வார்த்தை சொல்றாங்க, சொர்க்கம் எங்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நீங்கள் தினமும் சொல்லக்கூடிய, தினமும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் உண்மையாக இருந்தால் கொஞ்சம் மரணத்தை விரும்புங்கள், மரணத்தை நீங்கள் நேசியுங்கள் என்று நபி அவர்களிடத்தில் சொல்லுங்கள். ஆனால் அவர்கள் நேசிப்பார்களா? மரணம் என்றால் கோழைகள் கண்டு ஓடுவார்கள் இல்லையா? கோழைகள் மரணத்தை கண்டு ஓடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் 95வது வசனமாக, வலைய தமன்னவு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம். அவர்கள் கரங்கள் ஏற்படுத்தின பாவத்தின் காரணமாக ஒருபோதும் அவர்கள் அதை நேசிக்க மாட்டார்கள். மரணத்தை நேசிப்பார்களா? மூத்த நேசிப்பார்களா? இந்த உலகத்தில் நல்லா ஜாலியா வாழ நினைக்கிறவன் மரணத்தை போய் நேசிப்பானா? அல்லாஹ் சொல்றான், ஒருபோதும் அவர்கள் அந்த மரணத்தை நேசிக்க மாட்டார்கள். சொல்றது யார்? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கு யாருடைய உள்ளம் எப்படின்னு தெரியும்ல. வல்லாஹு அலீமும் பில்-ஸாலிமீன். அக்கிரமகாரர்களுடைய குணங்கள் என்னென்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அக்கிரமகாரர்களை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று 95வது வசனம் சொல்லுகிறது. 96வது, இவங்க யூதர்கள் தங்களை விட பெரிய துறவிகள் இருக்கிற மாதிரி, யார் இல்லைங்கிற மாதிரியும், தாங்கள் தான் மறுமைக்காக வாழக்கூடிய மக்கள் என்கிற மாதிரியும் ஊரெல்லாம் சொல்றாங்க.
குறிப்பா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்க எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நாங்க யாரு தெரியுமா, நாங்க சொர்க்கவாசி. அவங்க சொல்றது குர்ஆன்ல அவங்க அடிக்கடி ஊருக்குள்ள மதீனாக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன அர்த்தம் தெரியுமா, வகாலு ல யதுகுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா. இப்படி குர்ஆன் வசனம் இருக்குது. அவர்கள் சொல்ற பழக்கமே என்னன்னா, சொர்க்கத்துக்கு வர்றது ரெண்டு பேர் தான் போவோம். நான் சொல்றது பாருங்க, சொர்க்கத்துக்கு ரெண்டு பேர் தான் போவாங்க, ஒருத்தர் யூதன், இன்னொருத்தர் நஸ்ரானி. இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் ஜன்னத்துக்கு போக முடியுமா. இது குர்ஆன்ல இருக்கு. அவங்க இப்பதான் பேசிட்டு இருந்தாங்க, சஹாபாக்கள் போய் சொல்றது, என்ன நீங்க போய் முஹம்மது நபியை பின்பற்றிட்டு இருக்கீங்க, என்னதான் பின்பற்றினாலும் ஜன்னத்துக்கு போக முடியுமா, நீங்க ஜன்னத்துக்கு போகணும்னா நீங்க யூதனா மாறுங்க, இல்லது நஸ்ரானியா இருக்கீங்க, ரெண்டு பேருக்கு தான் அங்க சீட்டு, வேற யாரும் அதுக்குள்ள சீட்டு பிடிக்க முடியாது. இப்படி சஹாபாக்கள் சொல்லிட்டு அழைச்சாங்க யாரு, யூதர்கள். நல்லா இருக்கிறான், உனக்கு யார் அந்த உரிமையை தந்தது, ரெண்டு பேரும் தான் போவீங்கிற உரிமை யார் தந்தது, சரி ஜன்னத்துக்கு போக ஆசையா இருக்குல்ல, செத்தா தானே போகலாம், மொத்தா தானே போகலாம், சரி வாங்க மூத்தாயிட்டு வாங்க ஜன்னத்துக்கு வந்துருவேன் சொல்லி பாருங்க. அல்ல நபிட்ட கொஞ்சம் மூத்தை நேசிங்களேன்னு சொல்லி பாருங்க, மூத்த மட்டும் நேசிக்க மாட்டான். சொர்க்கத்தை விரும்புற ஆசை இருந்தா, சொர்க்கம் உங்களுக்காக இருந்தா, இல்ல அமெரிக்கால ஒரு வீடு கட்டினாரு, ரொம்ப சூப்பரா வீடு கட்டினாரு, இதுக்கு போய் இருக்கிறது தானே, ஜன்னத்து உனக்கு சொந்தம் இல்ல, போ பார்க்கலாம், மூத்து தானே தடையா இருக்கு, போ பார்க்கலாம். அடிக்கடி இப்படி ஒரு வார்த்தை சொல்றது, நகுன அஹிப்பா நகுன அபுனா உல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க, அல்லாஹ்வுடைய நேசர்கள் சொல்லுவாங்க. அடிக்கடி இப்படி ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்குவாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க, அல்லாஹ்வுடைய நேசர்கள். இல்ல அதுக்கு நான் யார் சொல்றது, அல்லாஹ்வுடைய பிள்ளை நீதி யாரா சொல்றது, அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஒண்ணு யார் சொல்றது, சரி நேசர்கள் இல்ல, நேசனை பார்க்கிறதுக்கு வா பார்க்கலாம், மௌத்து தானே தடை, மரணம்னா என்ன, யூசில் ஹபீப இல ஹபீப், மரணம் என்பது ஒரு நேசனை நேசனோடு சந்திக்க வைக்கிறது. சரி என்ன நீ விரும்புறது இல்ல, வா பார்க்கலாம், மௌத்து தான் தடையா இருக்கு, மௌத்தை விரும்ப பார்க்கலாம்னு அல்லாஹ் சொல்றான் நபிட்ட. சொல்லி பாருங்க, ஒரு பையனும் மௌத்தை நேசிக்க மாட்டான். ஒருத்தருக்கும் இந்த மாதிரி உனக்கு என்ன இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அவனுக்கு இந்த மாதிரி என்ன இருக்குது யூதர்களுக்கு அப்படிங்கிறத சொல்றான். உலகத்துல இந்த மாதிரி பேராசை உள்ளவர்கள் உலகத்துல யாரும் இல்லைங்கிறான். எப்படி சொல்றான் பாருங்க, 96வது வசனமாக இடம்பெறுகிறது சூரத்துல் பக்ராவில, வல தஜிதன்னஹும், நபியை பார்த்து சொல்றான் அல்லாஹ், வல தஜிதன்னஹும், நிச்சயமாக நபி அவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அஹ்ரஸன் நாசி, மக்களை விட, அலா ஹயாத்தின் மினல்லதீன அஷ்ரகு, ஷிர்க் வைக்கிறாங்க பாருங்க, ஷிர்க் வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகளை விட, ஊர்ல ஷிர்க் வைக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க முஷ்ரிக்குகள், இவங்களை விட இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. முஷ்ரிக்கை விட, முஷ்ரிக்கு ஜாலியாக இருக்கிறாங்க பார்க்கதான் செய்யறோம், அவர்களை விட இந்த உலகத்தில் வாழணுங்கிற பேராசை இவர்களிடத்தில் உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறார், யவத்து அஹதுஹும், அவர்களுடைய குணத்தை சொன்னா பாருங்க, யவத்து அஹதுஹும், அவர்களில் ஒருத்தருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் யூதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரியம் இருக்கும். எதை விரும்புகிறார்கள் தெரியுங்களா, அவர்களில் ஒருவர் விரும்புகிறார், ஐயோ அக்மரு அல்ஃபஸனா, 1000 வருஷம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மாதிரி ஆசை நம்மளுக்கு வருதா, ஒரு 100 வருஷம் வாழணும், அந்த இதுவே பெரிய ஞாபகத்தா இருக்கு, 100 வருஷம் வாழ்ந்தாவே ஞாபகத்தா இருக்கு. ஆனா அவருடைய ஆசையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் 1000 வருஷம் வாழ வேண்டும் என்று விரும்புவான். இவன் போய் மௌத்தை நேசிப்பான், இந்த உலகத்துல 1000 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறவன் மௌத்தை நேசிப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், இவனுடைய எண்ணம் அப்படி, இந்த உலகத்துல 1000 வருஷம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். வமா ஹுவ பிமுஸாஹிஸிஹி மினல் ஆதாப், அப்படி ஒரு நீண்ட ஆயுளை அவனுக்கு கொடுத்தாலும், அவன் விரும்புற மாதிரி நீடித்த ஆயுளை கொடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. ஐயோ அஹ்மத், அவர்களுக்கு நீண்ட ஆயுள் தரப்பட்டாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு இறுதியா அல்லாஹ் முடிக்கிற ஒரு வசனத்தை சொல்லி, வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் உற்று பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் உற்று பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த 96வது வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். 3 ஆயத்து, 3 ஆயத்தில் அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ்வுக்கு பெரும் குணம்,
அல்லாஹ் பத்தி நம்ம சொல்லணும்டா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் யாருங்க? அல்லாஹ் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி சொன்னாங்க? இன்னல்லாஹ சித்தீர். இன்னல்லாஹ சித்தீர். அவன் மறைக்கக்கூடியவன் தான். யாருடைய குறையை வெளிப்படுத்த அல்லாஹ் விரும்ப மாட்டான். இந்த உலகத்துல மறு உலகத்துல யாராச்சும் குறையை வெளிப்படுத்துறாங்க கேட்க, அவர் குறை வெளியே தெரிஞ்சா நம்மளால அப்படி கண்டியமா இருக்க முடியுமா? தனிப்பட்ட முறையில் எவ்வளவு பாவம் செய்யும், அதை வெளியே கொண்டு வந்தா என்ன ஆகுது? ஒரு பாவம் செய்யும் போது ஒரு மாதிரியான சுமலை ஒரு கெட்ட வாடையை எல்லாம் ஏற்படுத்தினாலும் வச்சுருங்க. ஒரு பாவம் செய்யும் போது ஒரு வாடை, ஒரு பாவம் செய்யும் போது ஒரு வாடை இப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? யாருக்கிட்ட யார் நிற்க முடியுமா? எத்தனை பேருக்கு எவ்வளவு வாடை அடிக்கும்? அதெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணல. அல்லாஹ் குறைய மறைக்கிறதுன்னு அல்லாஹ் விரும்புறான். அவ்வளவு கண்ணியமானவன் அல்லாஹ் தான், ரொம்ப கண்ணியமானவன். மறுமையுடைய காலத்துல ஒருத்தன் திருடிட்டா மாட்டிக்கிட்டான். திருடிட்டு மாட்டிக்கிட்டான். உபரையில்லாவுடைய காலத்துல உபரையில்லா அவனை பிடிச்சி கையை வெட்டணும். திருடினா கை தானே வெட்டணும். கையை வெட்டும்போது அவன் சொன்னா, நான் ஃபர்ஸ்டா திருடுறேன், என்னை விட்டுடு கேட்டான். நான் ஃபர்ஸ்டா தான் திருடுறேன், தெரியாம திருடிட்டேன், விட்டுடு கேட்டான். உபரையில்லா சொன்னாங்க, ஃபர்ஸ்டா திருடுனா நீ மாட்டிருக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்டா திருடுனா நீ மாட்டி என்னைக்கும் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் செய்யற தப்புல அல்லாஹ் மாட்டி விட மாட்டான். நேரா பாருங்க, எந்த தவறு வேணாலும் பாருங்க, ஃபர்ஸ்டா செய்யற எதுவுமே மாறாது, மாட்ட மாட்டோம். நீ ஃபர்ஸ்டா செஞ்சிருந்தா மாட்ட மாட்டான். எந்த ஒரு பாவத்தையும் ஃபர்ஸ்ட் செய்யறவன அல்லாஹ் தஆலா உடனே காட்டி கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் யாருக்கு அன்கதி அல்லாஹ் அதிகமானதை மன்னிக்க தான் செய்வான். அல்லாஹ் நிறைய மன்னிக்க தான் செய்யறான். ஒரே பாவத்தை திரும்ப 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 செய்யும் போதுதான் ஒரு தடவை அல்லாஹ் காட்டுவான். எடுத்தோடனே காட்டி கொடுக்க மாட்டான். அதனால உடனே கையை வெட்ட போறேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. யாரு? ஒவ்வொரு கூட சத்தா வெளியில வந்தாரு. வெட்டினதுக்கு அப்புறம் கையெல்லாம் வெட்டப்பட்டவன முன்னாடி போய் அதிரடியில கேட்டாங்களாம், எப்பா திருடி விட்டா கையை வெட்டியாச்சு, சரி அதை விடு, உண்மையிலே நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா திருடுறியா அப்படின்னு கேட்டான். என்கிட்ட சொல்லு பர்சனலா, உண்மையா ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் திருடுறியா? ஏங்க இது எனக்கு 21வது திருட்டுங்க அப்படின்னு சொன்னான். இது 21வது திருட்டுன்னு சொன்னான். அப்ப 20 முறை அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். ஒரு தவறை 20 முறை மன்னிக்க தான் செய்யறான். ஒரு தடவை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துருவோம். என்னைக்காச்சும் ஒரு தடவை மாட்டிக்கிறோம்னு சொல்லுவோம் பாருங்க, ஒரு நாள் வெளியே கொண்டு வந்துருவோம். எடுத்து போய் அல்லாஹ் உங்களை அதே மறுமையில ஒரு அழகான ஹதீஸ் ஒன்று இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுவாங்க. சொல்லும்போது ரசூல் அச்சிச்சிருவாங்க. ஹதீஸ் சொல்லும்போது மறுமையில கடைசியா சொர்க்கத்துல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வர்றது. அதுக்கப்புறம் சொர்க்கம் மூடப்பட்டுரும். நரகத்துல கடைசியா ஒருத்தரை கூட்டிட்டு வருவான். அதுக்கப்புறம் நரகம் மூடப்பட்டுரும். இவன் போனவன சொர்க்கமும் மூடப்பட்டுரும். அந்த மாதிரி கடைசி நேரம் அது. அல்லாஹ் சொல்லுவான், அவனை நரகத்துல தூக்கிட்டு வாங்க. நரகத்துல கூட்டி வந்துருவான். நரகத்துல கூட்டி வந்துருவான். கூட்டி வந்தோன்னா எல்லா வழக்கமானவர்கள் சொல்லுவான், அந்த வந்து இவன் செஞ்ச பெரிய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கு. எப்படி பாருங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நரகத்துல இருந்து அவன் வரான், சொர்க்கத்துக்கு போறதுக்காக வரான். அப்படிப்பட்டவங்க அவன் செஞ்ச பெரிய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. அவனை காட்டி பயன்படுத்தாதீங்க. அவன் சின்ன பாவம் மட்டும் இருக்கு பாருங்க, அந்த லிஸ்ட் எடுத்து அவனை காட்டுங்க. அப்படி அவன் நரகத்துல இருந்து வெற்றி ஒரு மாதம் ஆகிதான் சொர்க்கத்துக்கு வரான், சந்தோஷமா வரான். வழக்குமார்கள் சின்ன பாவத்தையும் அப்படி எடுத்து காட்டுவாங்க, அதில் போயிடுவான். என்னடா இது, ஜன்னத்துக்கு போனாலும் வந்தா இப்படி பாவத்தை காட்டுறாங்களே, ஏதோ திரும்ப நரகத்துக்குள்ளே அனுப்பிடுவாங்களோ ஒரு பயம் வருமா? வராங்க. நரகத்துல இருந்து வெளியே வருவோம், திரும்ப பாவத்தை காட்டினா என்ன ஆகும்? திரும்ப ஏதோ நடக்க போகுது, விசாரிச்சா திரும்பவும் தள்ளி விட்டுருவாங்க உள்ள அப்படின்னு சொல்லி படபடப்பு வந்துடும் அவனுக்கு. சின்ன பாவத்தை பார்த்தோடனே அல்லாஹ் சொல்லுவான், இவருங்க அவனுக்கு என்ன படபடப்பட்டா, பெரிய பாவம் எல்லாம் தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? சின்ன பாவத்துக்கு இவ்வளவு பாவமாயிருச்சு, பெரிய பாவம் எல்லாம் பின்னாடி இருக்குது, அல்லாஹ் மறைக்க சொல்லி வச்சிருக்கான். அதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அல்லாஹ் திரும்ப போடதான் செய்வான் நரகத்துக்குள்ள. பயம் வந்துருது. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த பையனுடைய இந்த சின்ன பாவம் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் நன்மையா மாத்திருக்கின்றோம்ல வழக்குமார்கள். எல்லாத்தையும் அவன் சின்ன பாவத்தை நினைச்சு பெரும்பாவம் தெரிஞ்சுக்கமோடு பயணிட்டு இருக்கும் போது சின்ன பாவத்தெல்லாம் நன்மையா மாத்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. நன்மையா வந்தோட இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே வழக்குமார்கள் கூப்பிடுவாங்க, ஐயோவில் மகாரிக்கா கூப்பிடுவான் வழக்குமார்கள். என்னப்பா அப்படின்னு, என்னுடைய
பெரிய பாவம் கொஞ்சம் இருக்குது, அதையும் நன்மையா மாத்தி கொடுத்துருக்கல அல்லாஹ் சொல்லி. பெரிய பாவம் நிறைய இருக்குது, அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல வரல, அதையும் நீங்க சொல்லி அல்லாஹ் சொல்லி பெரிய பெரிய நன்மையா, பெரிய பாவம் பெரிய நன்மையா ஒரு நன்மையா, பெரிய நன்மையா நீங்க மாத்தி கொடுத்துருக்கல அப்படின்னு அவன் சொல்லுவான். அதை பார்த்த உடனே ஹதீஸ சொல்ல போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, நாயகமே என்ன சிரிக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பா. ஒண்ணு இல்ல, லஹிக்கல்லாஹு பில் ஃபஅலிஹி, இவன் இப்படி பேசுறத பார்த்து அல்லாஹ்வே சிரிச்சிட்டான், அதனால நானே சிரிச்சேன்னு சொல்லுவாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு மறைக்கக்கூடியவங்க அல்லாஹ். இன்னல்லாஹ சித்தீர், அவன் மறைக்கக்கூடியவன் தான். அல்லாஹ் எடுத்த இந்த துன்யாவோடையும் சரி மறுமையிலும் சரி நம்மளை வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்த நினைக்கவே மாட்டாங்க. அசிங்கப்படுத்துற குணம் அல்லாஹ்வுடைய குணம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ் தான் யூதர்களை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் அவர்களிடத்தில் குணங்களை சொல்லுகிறார். அவர்கள் சொர்க்கமே எங்களுக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடுகிறார். யூத நசாராக்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்குள் போக முடியும் என்று சொல்லுகிறார்கள். இந்த உரிமையை யார் கொடுத்தது? இந்த சொந்தத்தை யார் கொடுத்தது? சொர்க்கம் அவர்களுக்கு மட்டும் சொந்தம் எப்படி சொல்றாங்க? சரி, சொர்க்கம் வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? மௌத்த நேசிச்சாதான் சொர்க்கம் கிடைக்கும். மௌத்த நேசி கேட்கிறோம், மௌத்த நேசிக்கிறேன். ஏதாவது ஒரு போருக்கு அல்லாஹ்வுக்காக வாங்கினேன், அல்லாஹ்வுக்காக போருக்காக வாங்க, இந்த உலகத்துல இல்லாம முடிவெடுத்த வாங்கலாம் அப்படின்னு கேட்கலாம், செய்ய மாட்டாங்க. இந்த உலகம் தான் ஒரு முக்கியமே. 1000 வருஷம் கூட அவங்க வாழ்வாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், 1000 வருஷம் இல்ல, நீங்கள் அதுக்கு மேல வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு மௌத்து வரும். இந்த ஆயத்தை பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இது ஒரு முபாஹலா. முபாஹலான்னு ஷரியத்துல ஒன்று இருக்குது. ஒருத்தவங்க ஒரு அடம் பிடிச்சி சொல்லும் போது அவங்க கூட இது இல்லைன்னு நம்ம சொல்லும் போது ஒரு கருத்துல 2 விதமான செய்தி வரும்போது 2 பேரும் சத்தியம் பண்ணிக்கிறது. நான் இதை செஞ்சேன், ஒருத்தர் இதை செய்யல அப்படின்னு சொல்லும் போது முபாஹலா செய்வாங்க. அவங்களுடைய குடும்பத்தை எல்லாம் ஒரு ஆயத்துல சொல்லும்போது கூட ஹாஜக மின் பாடி மா ஜாக மினல் இல்மி அல்லாஹ் சொல்லுவான், நபியே உங்களிடத்தில் இதை பற்றி உண்டான முழு விவரம் வந்ததற்கு பிறகு உங்களிடத்தில் யார் தர்க்கம் செய்கிறார்களோ ஃபகுல் தஆலு, அவர்களிடத்தில் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்க, வாங்க பார்க்கலாம். நது அபனானா வ அபனாக்கும், உங்கள் பிள்ளைகளை நம் பிள்ளைகளை, அதே போல வ நிசாஅனா வ நிசாஅக்கும், உங்களுடைய மனைவி நம்மளுடைய மனைவிகளையும், வஅன்ஃபுஸனா வஅன்ஃபுஸக்கும், நீங்கள் நாங்கள் சேர்ந்து சும்ம நபதகில் ஃபனஜஅல அலத்துல்லாஹி அலல் காதிபின், பொய் சொல்லக்கூடிய மீது சாபம் உண்டாகட்டும் என்று நாம் சத்தியம் செய்து கொள்ளலாம், பாருங்கள் என்று கூப்பிடுங்க அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி இந்த யூதர்கள்ட்ட அல்லாஹ் கூப்பிடுது, யூதர்கள் வாங்க பார்க்கலாம், நீங்க மௌத்தை விரும்புறீங்களா இல்லையான்னு முபாஹலா செஞ்சு பார்ப்போமா? நீங்க மௌத்தை விரும்புறதா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க மௌத்தை விரும்புறங்கிற பொய்யா இருந்தா இதுலயே மௌத்தா போயிருவீங்க. அப்படின்னு கூப்பிட்டா வரவே இல்லை, அவங்க முபாஹலாக்கு வரவே இல்லை. அவங்க என்ன உறுதி பண்ணணுமா இல்லையா, நாம மௌத்தை தான் விரும்புறோம்னு சொல்லணுமா இல்லை, சொல்லவே. அப்ப இந்த அவர்களுடைய கேரக்டர் என்ன, துன்யாவுல அதிக காலம் வாழணும்னு ஆசை, ரொம்ப காலம் வாழணும்னு ஆசை. ஆனா ஜன்னத்து மட்டும் வேணும்பா. ஜன்னத்து லேசா கிடைச்சிருமா? இந்த உலகத்தை எவ்வளவு குறைச்சு வாழ்கிறோமோ, ஆசையற்று வாழ்கிறோமோ, அந்த அளவுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா? இஸ்ரது ஃபி துன்யா, துன்யாவில் ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துன்யாவுல ஆசையை குறைக்கிறதுல ஆகிரத்து கிடைக்கிறதுக்கு உண்டான பலன் என்று சொல்லி தந்தாங்க. நம் முன்னோர்கள் அப்படிதான் ஜன்னத்தை வாங்கினாங்க. இவங்க பாருங்க, ஃபுல்லா 1000கணக்கான வருஷம் வாழ்வாங்களாம், ஜன்னத்து தனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் 5வது கலீஃபான்னு சொல்ற அளவுக்கு ஆட்சி செஞ்சவங்க. 4 கலீஃபாக்கள் தெரியுமில்ல, அபூபக்கர் நாயகம், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, 4 பேர் பெரிய கலீஃபாக்கள். 5வது கலீஃபான்னு சொல்ற அளவுக்கு ஆட்சி செய்தவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரிய ஆட்சியாளர், பெரிய மாமன்னர். அவங்க மகனார் ஒரு தடவை ஒரு மோதிரம் செஞ்சாங்க. மோதிரம் போடுவாங்க பாத்தீங்களா, ஆண்கள் சில பேர் இந்த வெட்டியில மோதிரம் போடுவாங்க. மோதிரம் போடலாம், மோதிரம் போடுறது அவங்க மோதிரம் ஒண்ணு போட்டுருந்தாங்க. யாரு? மன்னருடைய மகன் வெள்ளியில ஒரு மோதிரம் வாங்கி போட்டுருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு செய்தி வந்துச்சு, நம்ம புள்ள மோதிரம் போட்டுருக்கிறார். மோதிரம் போடுறது தப்பல்ல. அவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த மோதிரத்துல நடுவுல ஒரு கல்ல ஒண்ணு வைப்பாங்க பாருங்க, அந்த கல்லு வச்சு போட்டுருக்கிறாங்க. கல்லு வைக்கிறதும் தப்பு இல்லை. அந்த கல்ல 10 திரகம் கொடுத்து வாங்கிட்டாங்க. 10 திரகம், தீனார் இல்ல, தங்க காசு இல்ல, திரகம், வெள்ளி காசு. 10 திரகம்ங்கிறது மன்னருடைய குடும்பத்துக்கு அது லேசுதான்.
10 திரகத்தை கொடுத்து வாங்கிட்டதா ஒரு செய்தி. உடனே உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகனாருக்கு கடிதம் எழுதுறாங்க, பாப்பா நீங்க மோதிரம் வாங்கி போட்டுருக்கிறதா எனக்கு செய்தி வந்துச்சு, அதிலே கல்லு பதிச்சதாக மோதிரம்னு எனக்கு செய்தி வந்துச்சு, அந்த கல்லை ஒரு 10 திரகத்துக்கு வாங்கி இருக்கிறதாக செய்தி வந்துச்சு, அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், மார்க்கெட்ல மோதிரம் போடுறதுக்கு தடை கிடையாது, கல்லு வச்சு போடுறதுக்கும் தடை கிடையாது, மார்க்க ரீதியில எந்த தடையும் இல்லை, ஆனா இது போடுகிற தகுதி உங்களுக்கு இருக்கான்னு தெரியணும்ல பாப்பா. 10 திரகத்துக்கு வாங்கி போடுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா, அதை யோசிங்களா அப்படின்னு கேட்டாங்க. யாருடைய மகன்? எங்க மன்னருடைய மகன். ஆனால் மன்னர் எழுதுகிறார், இந்த 10 திரக கல்லை வாங்கி வைத்து மோதிரம் போடுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா பாப்பா, இதை யோசிச்சா அப்படி லெட்டர் எழுதுறாங்க. உடனே அதுல செய்தி போடுறாங்க, இதற்கு பிறகு இந்த லெட்டர் கிடைத்தவுடனே அந்த 10 திரகத்துக்கு வாங்கி இருக்கிற மோதிரத்தை நீங்கள் விற்க வேண்டும், வித்து அதிலிருந்து வரக்கூடிய காசு எடுத்து ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, சரி வாப்பா மன்னரா இருக்கிறதுனால நம்ம ஆடம்பரமா இருக்கிறோமோ அப்படின்னு வாப்பா நினைச்சிருக்காங்க அப்படின்னு மகனார் வாங்கிடக்கூடாது, அதனால காசு ரிட்டர்ன் அனுப்பும் எனக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. காசு ரொம்ப இருந்தா வாப்பாட்டை அனுப்பி வச்சிருவான், அப்படிலாம் அவங்க கேட்கல. பாப்பாக்கு அனுப்பி வச்சிருந்தா கேட்கல, ஏழைகளுக்கு வாங்கி கொடு, 10 திரகத்துக்கும் ஏழைகளுக்கு வாங்கி கொடு சொல்றாங்க. அது சொல்கிறார்கள், மோதிரம் போட வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்தால், எழுதுகிறது யாரே? மன்னர், பெரும் மன்னர், 5வது கலீஃபா என்று போற்றப்படுகின்ற உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ், மகனே உனக்கு மோதிரம் போட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஒரு 2 திரகத்துக்கு வாங்கி கையில் மாற்றிக்கொள். ஒரு 2 திரகம் மன்னருடைய மகனுக்கு, இளவரசர், அவருக்குரிய செய்தி தான் இது. ஒரு 2 திரகத்துக்கு வாங்கி மாற்றிக்கொள். அப்படி 2 திரகத்துக்கு வாங்கி மோதிரத்தை மாற்றுகின்ற போது நான் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன், அதை எழுதிக்கொள் என்று சொன்னார். சொல்லிட்டு அந்த செய்தியையும் சொல்கிறார். அந்த கல்லில் சில பேர் எழுதுவாங்க, சின்ன போடுவாங்க, சில பேர் எழுதுவாங்க. அதில் நீ இப்படி ஒரு வாசகத்தை எழுதிக்கொள், அல்லாஹும்ம ரஹிமஹுல்லாஹ் ரஹிமல்லாஹு இப்ராஹிம் அரஃப கத்ரா என்று எழுதிக்கொள். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, தன்னுடைய தகுதி என்னன்னு விளங்க வச்சானே அந்த அல்லாஹ்வே அருள் புரியட்டும். அவருக்கு தகுதி என்னன்னு விளங்கியவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். நம்ம தகுதி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் எழுதுறாங்க. அப்போ உன் தகுதி என்னன்னு உனக்கு விளங்க வச்சதுக்காக அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக என்று பொருள். அது அந்த வாசகத்தை எழுதுறாங்க. ஒரு இளவரசருடைய தகுதி என்ன நம்ம நினைப்போம், நம்ம என்ன நினைச்சு வச்சிருப்போம், இளவரசருக்கு என்ன தகுதி நினைச்சிருப்போம், எவ்வளவு பெரிய சொத்துக்குரியவர் அவரே. ஆனால் உன்னுடைய தகுதியை உனக்கு விளங்க வைத்திருந்தால் உனக்கும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டுமாக எழுதுகிறார். அதே போல 2 திரகத்துக்கு மோதிரத்தை வாங்கினார்கள், கையிலே மாற்றினார்கள், அந்த வாசகத்தை எழுதினார்கள். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அதனால் பல பேருக்கு ஹிதாயத் கிடைச்சிச்சு. அந்த மோதிரத்தினுடைய வாசகம் தான். ஒரு இளவரசருக்கு 2 திரகத்தை வாங்கி மாட்டும் அளவுக்கு உண்டான தகுதிதான் இருக்கு என்றால் என் தகுதி என்ன? எல்லோரும் அந்த வாசகத்தை படிக்கிறார்கள். என் தகுதி என்ன? என் தகுதி என்ன? என் தகுதி என்ன என்று நம்ம தகுதி அதிகமா நினைக்க போய் தானங்க என் தகுதிக்கெல்லாம் இது ஒத்துவருமான்னு நம்ம பேசுறோம். என் தகுதி என்னன்னு நான் விளக்கிட்டா அல்லாஹ் உனக்கு அருள் செய்வான். யாருடைய வாயிலிருந்து வருது? ஒரு பெரிய இறைவனுடைய வாயிலிருந்து வருது. நம்ம தகுதி இப்போ சரி, நம்ம தகுதி என்னன்னு நம்ம விளக்கிட்டா அந்த உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி துவாங்கி இருக்கு. என் தகுதி இதுதான், நான் இருந்துடா அல்லாஹ்வுடைய பொறுத்து, நான் பணத்தை வச்சு தகுதி போடுறது இல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னால் என் தகுதி இவ்வளவுதான் அப்படி நம்ம சரியா விளக்கிட்டா அவங்க செஞ்சா பாருங்க அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக. அந்த துவா இப்போது நமக்கு கிடைக்கும். இப்ப தன் மகனார் என்று கூட பார்க்காம மகனாருக்கு இந்த உலகத்தின் முன் தகுதி என்ன என்பதை விளக்கி கொடுத்தவர்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி. ஏன் இவ்வளவு பிள்ளைக்கு இப்படி செய்யணும்? இந்த உலகத்துல இவ்வளவுதான் உன் தகுதி. ஒண்ணு நான் மறுமைக்காக உருவாக்கி இருக்கிறேன், மறுமைக்காக உருவாக்கி இருப்பேன் இல்லையா? பெற்றோர்கள் மறுமைக்காக பிள்ளையை உருவாக்குறது பெரிய விஷயம். என் பிள்ளை மறுமைக்கு என்னை ஜன்னத்துல கூட்டிட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு பிள்ளை தான் எனக்கு வேலை கிடைக்கிறதா பெரிய விஷயம். நாளைக்கு தடுமாறி கொண்டு இருக்கும் போது, தடுமாற்றத்தில் இருக்கிற போது, பாப்பா
உள்ள வாப்பா, ஜன்னத்துக்குள்ள போலாம் வாப்பா அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், எவ்வளவு இதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த இதை உருவாக்கினார்கள் உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது இருக்குடா சொர்க்கத்தை சொந்தமாக்குறது, சொர்க்கத்தை அடைகிறதுக்கும் அல்லாஹ்வை நேசத்தை பெறுறதுக்கும் துன்யாவுல இவ்வளவுதான் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஆனால் இந்த யூதர்கள் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ஆசையை வைத்துக் கொண்டு சொர்க்கமே எங்களுக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடுகிறார்களே. அல்லாஹ் கேட்கிறான், அப்படி என்றால் மரணத்தை நேசிப்பீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மரணத்தை நேசிப்பீர்களா? இதுல பல செய்தி இருக்குது. அவங்க யூதர்கள் தான் ஜன்னத்துக்குரியவர்கள் என்று சொல்றாங்க. அது பொய், அது பொய். அல்லாஹ் மீது யார் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சத்தியமாக சொர்க்கத்துக்குள் போக முடியும். இதுல ஒரு செய்தி, அவர்கள் எப்போதும் பொய்ய பரப்புறவங்க. பல முறையில ரசூலுல்லாஹ் தோத்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மத்தியில குழப்பத்தை உண்டாக்கிட்டு இந்த வேலையை செஞ்சாங்க. ஆனா இஸ்லாம் தான் உண்மையானது. சிஹத்துல் இஸ்லாம், நம்ம கொண்டிருக்கிற இஸ்லாம் தான் உண்மையானது, சத்தியமானது. மூசா நபி காலத்துல 2 பேர் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டு ஒருத்தர் சொன்னாரு, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்க வாப்பா யார் தெரியுமா, வாப்பாவுடைய வாப்பா யார் தெரியுமா, வாப்பாவுடைய வாப்பாவுடைய வாப்பா யார் தெரியுமா, பாரம்பரியத்தை எடுத்து சொன்னார். சில பேர் பாரம்பரியம் அப்படி வச்சிருப்பாங்க, குடும்பமும் சூப்பர் குடும்பமா இருக்கும், போய் சொல்ல முடியாது, அவர் நல்ல குடும்பமா பெருமையா அந்த பாரம்பரியத்தை சொல்லி பெருமையா பேசுறாரு. இன்னொருத்தர் இதெல்லாம் பேச முடிச்சு இன்னொருத்தர் அவர் கேட்ட, நீ யாருப்பா அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்றாரு, நான் ஒன்றும் பெருசா இல்லை வாப்பா, ஆனா முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், ஃபுலான் இப்னு ஃபுலான், எங்க வாப்பா இவரு, எங்க வாப்பா இவரு, வாப்பாவுடைய வாப்பா இவரு, இவ்வளவுதான் எனக்கு தெரியும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும், மற்ற யாரெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன சாதாரண ஒரு முஸ்லிம் சொல்றாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு போச்சு, ரொம்ப பிடிச்சு போச்சு. மூசா நபிக்கு அல்லாஹ் வகையா கொடுத்தா, இவங்க 9 தலைமுறை ஒருத்தர் சொன்னா பார்த்தீங்களா, அந்த 9 தலைமுறை பேரோட இந்த சொன்ன பையனும் சேர்ந்து நரகத்துல தான் கிடப்பான். எவன் தன்னை தகுதியை உணர்ந்து சாதாரண ஒரு முஸ்லிம் விளங்கி கொண்டு சொன்னானோ அவன் ஜன்னத்துக்கு போவான்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வகி வருது. அப்ப இஸ்லாம் என்பதுதான் சத்திய மார்க்கம், அதுலதான் பெருமை இருக்கு, அதுலதான் பெருமை இருக்கு. அலிகளில் எவ்வளவு பெரிய செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய மர்மனா சாதாரண இதா, எல்லா தரிகாவும் அவங்கள்ட்ட தான் போய் சேருது, எல்லா உயர்வு. அவங்க ஒரு தடவை காபாவில் உட்கார்ந்துருக்குன்னா ஒருத்தர் வந்தார் வெளியூர்ல இருந்து, வந்தவரை கலீஃபா உமர் யார் அலிகளில் பார்த்து, மன் அந்த நீங்க யாருக்கு கிட்ட, கலீஃபா ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார் ஃபாத்திமா நாயகியுடைய கணவர், ஃபாத்திமா நாயகியுடைய கணவர் ஹசன் ஹுசைன் என்ற பெரும் சிங்கமான சொர்க்கத்தின் இளைஞர்களின் வாலிபர்களின் தலைவர், அந்த பெற்றெடுத்த பிள்ளையுடைய தகப்பனார். எத்தனை சிறப்பு இருக்குது அலிகளில்லாவுக்கு, அதெல்லாம் சொல்லல. நீங்க யாருன்னு கேட்டாரு, அலிகளில்லா அப்பா பதில் சொன்னாரு, ஆனா முஸ்லிம் பாப்பா, நான் ஒரு முஸ்லிம், அவ்வளவு, நான் ஒரு முஸ்லிம் என்று தன்னுடைய நம்மள என்ன சொல்றோம், நான் யாருன்னு கேட்டுவிட்டா, எதையோட கேட்டா நான் யாருக்கு தெரியாதா, நம்ம வார்த்தை போஸ்ட்ல இருந்தா கவிதையில இருந்தா என்ன பார்த்து தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க, என்ன யாருக்கு கேட்டீங்க, அழகா பதில் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கூட ரசூல் வளர்த்த பொண்ணு இல்லையா, ரசூலுக்கு தம்பி போல கூட அழகா சொன்னாங்க, ஆனா முஸ்லிம். இஸ்லாம் முஸ்லிம்ங்கிற இந்த வார்த்தை தான் ஒரு வழி ஜன்னத்துக்கு கொண்டு போகும், இதுதான் கொண்டு போகும். பல கட்டத்துல அவங்க தோத்துட்டு யூத கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தோடு பல முறை மோதுவாங்க, மோதி கேவலப்படுத்துறதுக்காக. ரசூலுல்லாஹ் பின்னாடி போனவங்கள ஜன்னத்துக்கு போக மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் பின்னாடி போனவங்கள தோத்துப்பட்டு அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்புவதற்கு அவங்க செய்வாங்க, கிண்டலாவும் செய்வாங்க, பொய்களையும் பரப்புவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல முனாஃபிக்குகள் பரப்புனாங்களா இல்லையாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, இல்லாத குரான்லாம் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குன்னு ஒரு சூறாவே குரான்ல இருக்கு. அதுக்கப்புறம் முஸ்தஷ்ரிகுன், முஸ்தஷ்ரிக்குன்னு ஒரு பிரிவு இருக்கு. முஸ்தஷ்ரிக் யார் தெரியுங்களா, யூதர்கள்ல இருந்து கிறிஸ்தவர்கள்ல இருந்து ஒரு குழு, இளைஞர்கள் குழு. இவங்க வந்து இஸ்லாத்துக்கு வருவாங்க, ஆனா முஸ்லீம் ஆக மாட்டாங்க, ஹதீஸை படிப்பாங்க, குரானை படிப்பாங்க, எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஊருக்குள்ள போய் குழப்பத்தை உண்டாக்குவாங்க. குழப்பத்தை இந்த ஹதீஸ்ல என்னென்னலாம் சொல்ல முடியாதோ சொல்ல முடியுமோ சேர்க்க முடியும் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு குழப்பத்தை உண்டாக்குவாங்க. ஹதீஸ்ல மௌதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு, தரம் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க கூகுள்ல இங்க கிதாபுல நிறைய இருக்குது மௌதுவான ஹதீஸ். மௌதுவா அது ரசூல் சொல்லவே இல்லை, சொன்னது மாதிரி சொல்லுவாங்க. ஷியாக்கள் எல்லாம் பரப்பி வச்சிருக்காங்க நிறைய ஹதீஸ். அதை பாத்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு பயங்கரமா பேசி போட்டிருப்பாங்க. அது மௌதுவான ஹதீஸ் நிறைய இருக்கும்.
இன்னைக்கு இருக்குது. ஆனால் நம்ம சத்திய பாதையில் இருக்கிறோம் பாரு. இந்த மௌதுவை எல்லாம் திட்டமிட்டு உருவாக்கியவர்கள் இவர்கள் உருவாக்கினாங்க. ஏண்டா இல்லாததை ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க நபி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஒரு கூட்டத்தை கிளப்பினார்கள், படிக்க வைத்தார்கள், குர்ஆனை ஓத வைத்தார்கள், இஸ்லாத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க நினைச்சா நடந்துச்சா? நம்ம உம்மத்தில் இருந்த அறிஞர்கள் எந்த மகத்தான வேலையை செஞ்சாங்க தெரியுங்களா? எந்த ஒரு காலத்திலும் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கினாங்க. தட்டி பார்த்து ஹதீஸ எது பொய்ங்கிறத எடுத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய அறிவு அல்ல கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். அப்படி இன்னைக்கு சரி இது ரசூலா சொன்னாங்கன்னு தனியா எடுத்துடலாம். ஹதீஸ் பலகீனம், தரமானது, சஹீஹானது, அழகானதுங்கிற தரம் வேறு, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் ஒன்று இருக்கு, அது சேர்க்கவே முடியாது. அந்த ஹதீஸை கொண்டு வந்து சொல்ல பார்த்தார்கள், இஸ்லாத்தை குறைபடுத்த பார்த்தார்கள். அப்போ இஸ்லாம் நிமிர்ந்து விட்டது. மௌதுவை மட்டும் தனியாக வைத்தது இந்த காலத்துல இப்படியெல்லாம் குழப்ப செஞ்சாங்க, கேவலப்படுத்தும். ஒரு தடவை ஒரு கிறிஸ்தவர் வந்து அல்லாமா ஷா அப்துல் அசீஸ் தஹ்வீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாவலியுல்லாஹிகளை இந்தியாவுக்குள்ள ஹதீஸை கொண்டு வந்த பெரிய மகான். ஹதீஸை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்த பெரிய மகான் யாரு? ஷாவலியுல்லாஹிகளை தான். அவங்க வழியா தான் ஹதீஸ் நிறைய இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. அவங்களுடைய மகனார் ஷா அப்துல் அசீஸ் தஹ்வீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஒருத்தர் வந்து கேட்டாரா, ஒரு நக்கலா கேட்குறது. சில பேர் இஸ்லாத்தை கேள்வி பேசுறதுட்டே பேசுவாங்க. என்னங்க உங்க நபி முகமது நபி அவங்களுக்கு தெரியதானே செய்யும், அசல் ஹுசைனார் கொல்லப்படுறது தெரியதானே செய்யும். ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவில் படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு அது ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தெரியதானே செய்யும். அதான் முன்னாடி தெரியுமா இல்ல, ரசூலுல்லாஹ் வந்து ஜிப்ரீல் சொன்னாங்கல்ல. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தான் உங்களுக்கு பவர் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்க தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பவர் இருக்கு, துஆ கேட்டா கபூல் ஆயிடுன்னு சொல்றீங்கல்ல. ஒரு துஆவை கேட்ட பேர பிள்ளையை பாதுகாத்து இருக்கலாமா இல்லையா? ஏன் அது போலதான் உங்க நபியால முடியல? ஒரு துஆவை கேட்டு தன்னுடைய பேர பிள்ளையை படுகொலையிலிருந்து பாதுகாத்து இருக்கலாமா இல்லையா? அதுபோல செய்ய முடியலன்னா உங்க நபியினுடைய துஆவோட பவர் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கிட்டதா ஒருத்தர் சோதிச்சுவாங்க. நம்மளா என்ன பதில் சொல்லுவோம்? நம்மளா இருந்தா அப்படின்னு யோசிப்போம். அவன் கேட்கிற கிட்டா கேள்வியா பேசுறான். ஒருத்தருடைய கேள்வி எப்படி வருதுங்கிறதையும் புரிஞ்சுக்குவாங்க அறிஞர்கள். எப்போ உள்ள இவன் கேள்வியா கேட்கிறானான்னு புரிஞ்சுக்குவாங்க. இவன் கேட்டது கேள்வியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அல்லாமா ஷா அப்துல் அசீஸ் தஹ்வீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், இல்லப்பா அவன் பாணியிலே கேள்வியா சொன்னாங்க. இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டவன் கிறிஸ்டியன் இல்லையா? அல்லாஹ்வே இப்படி என் பேர பிள்ளை இப்படி ஒண்ணு நடக்கல கேரியாவே பதில் சொல்றாங்க. அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என் பேர பிள்ளை இப்படி படுகொலை செய்ய போனாரு, அதை பாதுகாத்துருவேன் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லி விட்டான், என் மகன்ட்டு நீங்க சொல்லக்கூடிய மகனா இருக்கிற ஈசாவையே என்னால காப்பாற்ற முடியல, படுகொலை செஞ்சு விட்டாங்க, இவரை எப்படி நான் காப்பாற்ற முடியும்? ஈசா கிறிஸ்தவர்கள் கொள்வதானே ஈசா படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சிலுவையில் ஏற்றப்பட்டாங்கன்னு நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய குமாரன் தானே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பாணியிலேயே கிண்டல் பண்றாங்க. என் மகனா இருக்கிற ஈசாவையே நான் காப்பாற்ற முடியல, உங்க பேரனை எங்க காப்பாற்ற அல்லாஹ் சொல்லி போட்டான்னு சொன்னோன்னு அந்த கிறிஸ்தவர் வெக்கித்து போனான். இது உங்களுக்கு புரியல வேலைக்கெல்லாம் அப்படியே கம்மோன்னு இருக்கிறீங்க. சரி ஓகே, அல்லாஹ் புரிய வைப்பாங்க. அதாவது ஒரு கேலியை கேலியாக சொல்லுகிறார்கள். இப்படி கேலி பேசி இஸ்லாத்தை குறைபடுத்த நினைத்தார்கள். அன்பானவர்களே, அந்த இடத்துல கூட இஸ்லாம் தான் சரி என்பதை புரிய வைத்தார். மற்ற நீங்கள் சொல்லுகின்ற யூதமும் நசரானி உண்மை என்று சொன்னால் மௌத்தை நீங்க நேசிவாங்க, ஒரு உயிரை ஒழுங்க பார்க்கலாம். சஹாபாக்களுடைய வரலாறுனா நெகிழ வச்சிருவோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 9 பிள்ளை, அவர்களுக்கு 9 பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு மகன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. 30 பொம்பளை பிள்ளை ஒரு ஆளுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? மனைவி இறந்து விட்டார்கள். 9 பொம்பளை பிள்ளை. பாப்பா சொல்லுகிறார், நாளை நடக்கிற உஹது போருக்கு நான் போக போகிறேன், நாளை நடக்கிற உஹது போருக்கு போக போகிறேன். தன் மகனை பார்த்து சொல்லுகிறார், மகனே நாளை நடக்கிற போரில் நான் தான் முதலில் கொல்லப்படுவேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் எனக்கு இன்னைக்கு சொல்லிவிட்டார்கள், நீங்கள் இந்த போரில் கொல்லப்பட்டார் என்று சொல்லிவிட்டார்.
நீங்கள் இந்த போரில் கொல்லப்பட்டால் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் ஃபி அவ்வலி மன் யுகதல் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபி யௌமி உஹத், உஹதிலே கொல்லப்படுகிற முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று நம்புகிறேன். ரசூலுல்லாஹ் நீங்க கொல்லப்பட்டால்னு சொல்லாலே கொல்லப்பட்டுவாங்க. நான் முதலாளாக கொல்லப்படுவேன். அப்படி கொல்லப்படுகின்ற போது எனக்கு 9 பிள்ளை, அதாவது உனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். ஒன்றை சொல்லுகிறேன் பாப்பா, எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னிடத்திலே 9 சகோதரிகளை விட்டு செல்கிறேன். சொல்லுகின்ற போது ஜாபிர் ரலியல்லாஹு 16-17 வயசு சின்ன பிள்ளை. அப்ப அவங்க சகோதரிகளுக்கு என்ன வயசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த சகோதரி கூட இன்னும் ஏஜ் கூட அட்டன் பண்ணல. அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் தான் 10, 9, 8, 7 அப்படி இந்த மாதிரி வருஷத்துல 9 பிள்ளைகளை விட்டு செல்கிறேன். இந்த பிள்ளைகளை நீ தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கடன் நிறையாக இருக்கிறது. பொம்பளை பிள்ளைகளாக பெற்றதினால் கடன்கள் நிறையாக இருக்கிறது. அந்த கடனை நீ தான் அடைக்க வேண்டும் பாப்பா என்று தன் மகனாரை கைபிடித்து அவர்கள் சொல்லிவிட்டு போருக்கு கிளம்புகின்ற போது அந்த குடும்பம் எப்படி பாடுபட்டது யோசிப்பார். அல்லாஹ்வுக்கா உயிரை கொடுப்பதற்காக 9 பிள்ளைகளை பெற்றெடுத்தவர். அந்த குடும்பத்தின் நிலவரம் எப்படி இருக்கும்? கடன் சுமை நிறையாக இருக்கிறது. ஒரு சின்ன மகனா, 17 வயசு மகனா, இவர் இத்தனை பேரை கரை சேர்க்க வேண்டும், கடனை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கிறது? 9 பேரை நின்று கொண்டு ஜாபிர் ரலியல்லாஹு இருந்து கொண்டு பாப்பாவை வழி அனுப்பி வைக்கிறார்கள். போர்க்களத்தில் சொல்லிவிட்டு தான் போகிறார்கள். நான் திருப்பி வரமாட்டேன் என்ற செய்தி. இவர்களுக்கு பிறகுதான் அவங்களுடைய மனைவி வஃபாத்தானாங்கிற செய்தி இருக்குது. ஆனால் அதன் பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பெரிய சீமாட்டியாக பெரிய பணக்காரர்களாக பிள்ளைகளை வாழ வைக்கிறார். அந்த போர்க்களத்துக்கு போய் கடுமையாக போர் நடந்தது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக போர் செய்தார்கள். ஷஹீதாக்கப்படுகிறார். ஷஹீதாக்கப்படுகின்ற போது சொல்றாங்க, மகனாரே கிட்ட போய் எங்க பாப்பா உடம்ப பார்க்கலாம்னு நினைச்சேன். சஹாபாக்கள் தட்டி விட்டுட்டாங்க, பார்க்காதீங்கன்னு சொல்லி. ஏன்னா செதல் அடைஞ்சிருச்சு, முகமெல்லாம் நிறைய சிதைக்கப்பட்டிருக்கிறது. போர்க்களம் அல்லவா. நான் சின்ன பையன், ஒரு இள மாறிவர், அதனால பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் தட்டி விட்டாங்க. திரும்ப முயற்சி பண்ணேன், திரும்ப தட்டி விட்டாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ் அவரை பார்க்க விடுங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு முகத்தை திறந்து காட்டினார்கள். நான் பார்த்தேன், போது எனக்கு அனுப்பி வந்திருக்கிறது. சுத்தி இருக்கிற குடும்பத்தார்கள் எல்லாம் அழுதார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது யார்? இது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராமுடைய சகோதரி. இது யாரு? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராமுடைய மகள் என்று சொன்னோனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுக்காக அழுகிறீங்க? எதுக்காக அழாதீங்க? இவர் யார் தெரியுமா? மா தஸாலுல் மலாயிகா துமில்லு பி அஜ்னஹதிஹா. மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவுக்கு சுத்தி நின்று தன் ரெக்கைகளை கொண்டு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்காக யாரும் வர வேண்டாம். எவ்வளவு கண்ணியமான மரணம் இது! அல்லாஹ்வுக்காக உயிரை தந்திருக்கிறார். மாணவர்கள் அவருக்கு சுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் எவ்வளவு பெரிய மாணவர்கள் யோசிப்பார்கள். நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனாசாவுக்கு என்ன சொல்லுகிறார்? அழ வேண்டிய ஜனாசா இல்ல, பெருமைப்பட வேண்டிய ஜனாசா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு மகனாரை கை வைத்து, ஏன் கவலையா இருக்கிறேன்னு சொல்றார். நாயகமே, எனக்கு 9 சகோதரி, உங்க பாப்பா நிறைய கடனை பெற்று சென்றிருக்கிறார். அதை பற்றி உண்டான கவலை தான் என்று சொல்றார். அதன் பிறகு அந்த ஜனாசாவை அவர்கள் எடுத்து வர நினைத்து கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உத்தரவு கொல்லப்பட்டவர்கள் அங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே அடக்கம் செய்யப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய ஊதியத்தில் தான் நடந்து கொண்டிருந்தது. யோசிப்பார் குடும்பம். அவர் அதாவது ஒருத்தருடைய வருமானத்தில் குடும்பம் போயிட்டு இருக்கும் போது அவருக்கு இழக்கப்படுகின்ற போது எவ்வளவு பெரிய கஷ்டம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாப்பா பாப்பா என்ன விட்டுட்டு போயிருக்கிறாங்க? ஒரே ஒரு தோட்டம் இருக்குது, பேரிச்சம் தோட்டம். அது நல்ல அது பேரிச்ச பழத்தை வச்சு கடனை தீர்த்திட முடியுமா? அப்படி ஒரு பேரிச்ச பழம் வராது, நாய் மொட்டை வரும், அது ஒண்ணுக்கும் வராது, ஒண்ணு வராது. அப்படியே இருக்க முடியுமா? போகலாம் தோட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களான அபூபக்கர் ரலியல்லாஹு இன்னும் சில பேரை கூட்டிக் கொண்டு தோட்டத்துக்குள் போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தோட்டத்துக்கு நடுவில் இருந்து துஆ செய்கிறார்கள். அந்த தோட்டத்திலே மொட்டமான தோட்டத்திலே துஆ செய்கிறார்கள். அதன் பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அப்படி ஒரு பழங்களுடைய செல்வை எனக்கு கிடைத்தது. நிறைய அறுவடை செய்தது. எந்த அளவுக்கு அறுவடை செய்தது தெரியுமா?
எல்லா கடன்களையும் கொடுத்து தீர்த்தேன். அதன் பிறகு எனக்கு கனிகள் நிறைய கிடைத்தது. என் சகோதரிகளுக்கெல்லாம் பிரமாண்டமாக திருமணம் செய்து வைத்தேன். அதன் பிறகும் இருந்து நான் பின்னால் பெரிய பணக்காரராக மாறினேன். புரிஞ்சு பாருங்க. பாப்பா இறந்துட்டாங்க. உஹது போர்ல பாப்பா இறக்குறாங்க. பத்ர் போர், உஹது போர், 2 போர்ல ஜாபிர் இல்ல கலந்துக்கல. பாப்பா வேணாட்டாங்க. நான் தான் போவேன் சின்ன பிள்ளை அப்படின்ட்டாங்க. முதல் போர் பத்ர் போர், 2வது போர் உஹது போர் செய்தாச்சு. அடுத்த போரிலிருந்து மகன் புறப்பட்டார் உயிரை கொடுப்பதற்கு. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் நடத்துக்கு யாரு? 9 சகோதரிகளையும் பாதுகாக்க வேண்டிய ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு எந்த போரிலையும் நான் பின்தங்கியதில்லை. லம் அதஹல்லம் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்வத்தில் கத். எந்த போரிலையும் ரசூலுல்லாஹ் விட்டு நான் வீட்டில் உட்கார்ந்ததே இல்லை. எல்லா போரிலும் நான் கலந்து கொண்டேன். அப்போ இந்த போர்ல தானே மொத்தா போனாங்க. நம்மளுக்கு 9 சகோதரி இருக்கு, கடன்லாம் இருக்கு, வீட்டுல உட்காந்துக்கலாம் நினைக்கல. அப்படி நினைக்கல. உசுறு இருக்கிற உசுறு வாப்பாவை கூட அல்லாஹ்வுக்காக போகணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் எந்த போரிலும் ஷஹீதாக்கப்படவில்லை. நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். இடையில கூட அவர்களுக்கு முடியாமல் போனச்சு. 36 கூட நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் வந்து துவா செஞ்சு போனாங்க. இன்னும் தப்பாயிட்டாங்க. கடைசியா மௌத்தான சஹாபாக்கள்ல சில பேர்ல இவங்களும் ஒருத்தவங்க. நீண்ட 90 வயசு மேல வரை வாழ்ந்தாங்க. சரி, எதுக்குன்னா உயிரை கொடுப்பதற்கு முன்வரக்கூடிய தலைமுறையாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் உயர்ந்த தலைமுறை. அவர்கள் எல்லாம் சொந்தத்துக்குரியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவலைப்பட வேண்டாம், உங்கள் தகப்பனாரை பற்றி சொல்லுகிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எல்லாரிடத்தையும் அல்லாஹ் திரைக்கு அப்பால தான் பேசுவான், உங்க தகப்பனார் அல்லாஹ் நேரடியா பேசுறான்னு சொன்னாங்க. எந்த திரையும் கிடையாது. உங்க வாப்பா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம்ல நேரடியா அல்லாஹ் பேசுகிறான். இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? அந்த பாக்கியத்தை சஹாபாக்கள் பெற்றுக் கொண்டார்கள். அந்த தரத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் உருவாக்கி வைத்தார்கள். இது சொர்க்கத்துக்கு உண்டான வேலை. சொர்க்கத்தை வாங்குவதற்கு உண்டான வேலைகள் வரலாறு சொல்லுகிறது. ஆனா யூதர்கள் இந்த உலகத்தில் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ஆசையை கொண்டு ஆசையில் இருந்து கொண்டு எங்களுக்கு தான் ஜன்னத்து, எங்களுக்கு மட்டுமே ஜன்னத்து, வேற யாருக்கும் கிடையாது என்று உரிமை சொல்வதே எப்படி நியாயமாகும்? வாங்க பார்க்கலாம். சாபம் போட்டுக் கொள்ளலாம். கூப்பிடுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எந்த உரிமையை நீங்கள் ஜன்னத்து உங்களுக்குரியது என்று சொல்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, இப்ப நம் முன்னோர்கள் இந்த ஜன்னத்துக்காக எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க. எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த ஜன்னத்துக்கு சொல்லுவாங்க, ஜன்னத்துல ஒரு சாட்டை தொங்க போடலாம். சாட்டை ஊர் அந்த ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை கட்டிக்கிறதுக்காக சவுத்துல ஒரு கட்டை குச்சியில மாட்டி வைப்பாங்க. வாப்பாங்க வச்சிருப்பாங்க. டேய் குச்சி எடுத்துருவா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லும் போது என்ன சாட்டை எடுத்துருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வீட்டுல சாட்டை குச்சிலாம் தொங்கும். அதான் சொல்லுவாங்க, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை தொங்க போடுற அளவுக்கு உண்டான இடம் எவ்வளவு இடம் பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இடத்தை ஒருவர் பெற்றுக் கொள்வதே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தை விடவும் சிறந்தது என்றார்கள் கண்பனை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகத்துவமான இடம் பாருங்க. ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைச்சாரு. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உலகத்தை மோகப்பட்டு இருக்கக்கூடிய யூதர்கள் உலகத்தின் மீது வாழக்கூடிய 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற பேராசை கொண்ட இவர்கள் சொர்க்கமே எங்களுக்கு மட்டும் சொந்தமானது என்று வாய்ச்சவடா பேசுகிறார். என்ன அல்லாஹ் சொல்றார்? அப்ப சொர்க்கத்தை ஒன்றை கொடுத்தால்தான் ஒன்றை வாங்க முடியும். அப்படிதானே? அப்போ உயர்ந்தமான சொர்க்கத்தை வாங்க வேண்டும் என்றால் மலிவான இந்த உலகத்தை கொடுக்க வேண்டும். மலிவான உலகம் எனக்கு முழுசாக கிடைக்க என்பவர்களுக்கு சொர்க்கம் எப்படி கிடைக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் நம்மளுக்கு மறுமைக்காக எதையெல்லாம் விட சொன்னாங்க. மறுமை கிடைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் இந்த உம்மத்தை ரசூலுல்லாஹ் தயார் பண்ணாங்க. ஒரு தடவை பொதுவாகவே நம்ம இஸ்லாத்தில் இருக்கிற ஒவ்வொரு அனுபவம் பாருங்க, ஜன்னத்து இல்ல அல்லாஹ்வுடைய பொருத்தம், இதை வாங்குறதுக்கு உண்டான நோக்கமாகத்தான் இருக்கும். தொழுகிறோம்னு சொன்னா தொழுகிறதுக்காக ஒண்ணு அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லது சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் நோக்கம். வேற எதுவும் நோக்கம் கிடையாது. இதுதான் நோக்கம். அல்லாஹ்ல ஃபாத்திமா அல் ஜுவைரியா அப்படின்னு ஒரு அம்மா வாழ்ந்தாங்க. சூப்பரான இறை தேச பெண். அதே மாதிரி
முஆதா அப்படின்னு ஒரு பெண்மணி, அருமையா ஆயிஷாவுடைய மாணவி ஸ்டூடெண்ட் முஆதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்கள அருமை எப்படின்னா ஃபாத்திமா சுபைரியா அந்த அம்மாவுக்கு 2 வருஷம் கண்ணு தெரியல. ரலியல்லாஹு 2 வருஷம் கண்ணு தெரியாது. அவங்க கண்ணு தெரிஞ்சாலும் தெரியாதலும் தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சுக்குவாங்க. தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சு அதுல டேஸ்ட் உள்ளவங்க தஹஜ்ஜுல தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சிருவாங்க. தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சிருவாங்க. கண்ணு தெரியாத போது கூட அந்த அம்மா பணியாளரை எழுப்பி கொஞ்சம் இடம் தெரியாதுல்ல இதுக்கு போன எப்படின்ட்டு அதனால எப்போதும் பணியாளர் அப்படியே கூடவே இருப்பாங்க. ஒரு அம்மா அவங்க தான் எழுப்பி உங்களை எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஒரு தடவை எந்திரிச்சு பார்த்தப்ப பணிப்பெண்ண காணல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த அம்மா கண்ணு தெரியாத அம்மா தஹஜ்ஜுல எந்திரிச்சு பார்க்கறாங்க, பணிப்பெண்ண காணல. எப்படி எந்த உதவி செய்யறது, எப்படி தொழுகிறது ஆன தெரியல, கண்ணு தெரியாது. தட்டு தடுமாறி எந்திரிச்சு உதவி செய்யலாம் நினைச்சப்ப கீழே தடுமாறி விழுந்து வினா எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சு. நல்ல அடி வாங்கி இருக்குல்ல இந்த அம்மாவுக்கு. அந்த வழியோட போய் அந்த அம்மா உதவி செஞ்சுட்டு தஹஜ்ஜுத் தொழுதுட்டாங்க. தொழுதுட்டு அவர்கள் மறுநாள் பொழுது தூங்குகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுடைய கனவுல வர்றாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய வாக்கியம் பார்த்தீங்களா. வாழ்நாள்ல நம்ம கண்ணை பொத்துறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வை கனவுல காணணும். அல்லாஹ் அந்த நசீபை தருவானா, ஒரு பெரும்பாக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை யாரு கனவில் கண்டாரோ அவர் என்னையே கண்டு விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அந்த அம்மா கனவுல பார்க்கறாங்க. கனவுல பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வராங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஃபாத்திமா சுவைரியா அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா தஹஜ்ஜுத் தொழுவது அல்லாஹ்ட்ட பேசுறது உங்களுக்கு அவ்வளவு இன்பமா. சில பேர் அல்லாஹ்ட்ட பேசுற இன்பம் வந்து அது தனிமையில இருட்டுல தஹஜ்ஜுத் பேசுற அந்த டேஸ்ட் இருந்துச்சுன்னா விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாம், இந்த படிக்க ஒரு துண்டு, இந்த துண்டை ஒரு துண்டு எடுத்து அதுல தன்னுடைய வாயிலிருந்து துப்புனாங்களாம் ரசூலுல்லாஹ். பிள்ளைகள் என்ன ஹதீஸ்ல புகார்ல பார்க்கலாம், ஏதாவது பிள்ளை கொண்டு போனா வாய்க்கு பிடிச்சு துப்புவாங்க ரசூலுல்லாஹ், துஆ செய்வாங்க, சிலருக்கு போதை கொடுப்பாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிலை விழுகின்ற எச்சிலை கூட தூக்கி பிடித்து அதை தடவி கொள்ளுகின்ற தலைமுறை சஹாபாக்களுடைய தலைமுறை அவ்வளவு ஷிஃபா இருக்குது. சரி, அதை துப்பி தட்டு கொடுத்தாங்க. அந்த துண்டை நீங்க உங்க முகத்துல தடவிக்கிறீங்க, சரியாயிடும். கனவுல நடக்குது. கனவுல அந்த அம்மா அந்த துணியை வாங்கி ரசூலுடைய முபாரக்கான அந்த எச்சில் பட்ட துணியை வாங்கி அவர்கள் அப்படியே முகத்தில் தடவி கொள்கிறார்கள். இதெல்லாம் கனவுல நடக்குது. தடவிட்டு தூக்கம் கலைகிறது, எழுந்திருக்கிறார்கள், கண் பார்வையில் இருக்கிறது. 2 ஆண்டுகள் கண்டு தெரியாதவர்கள் அவர்களுடைய வரலாற்றில் இருக்கிற இந்த செய்தி. ஃபாத்திமா சுவைரியா ரலியல்லாஹு தஆலா 2 ஆண்டுகள் மட்டும்தான் கண்டு தெரியவில்லை. 2க்கு முன்னாடி கண்டு தெரிந்தது, 2க்கு பிறகும் மிக ஒளியுடன் கண்டு தெரிந்தது. நாம் அல்லாஹ்வோடு கண்மொழியை திறந்து வைத்தால் கண்ணொழியை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டு கொடுக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவிதான் இது. யாருக்கு கிடைக்குது? அல்லாஹ்வுடைய பொருந்த வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உயர்வெல்லாம் கிடைக்கும். ஏண்டா அல்லாஹ் தான் கிடைக்கணும், நம்மளுக்கு ஜன்னத்து கிடைக்கணும்னு நினைச்சு எதிர்த்து தொழுகிறாங்க இல்லையா? இப்படிப்பட்டவங்க ஜன்னத்து எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வைக்கிறாங்க. எனக்கு தான் சொர்க்கம் சொல்றது இல்லை. ஆனால் அந்த யூதர்கள் ஒன்றும் செய்யாமல் சொர்க்கமே எங்களுக்கு சொர்க்கம் என்று கொண்டாடுகிறார். இந்த உரிமையை யாரு தந்தது? அப்ப இது காரணம் என்னண்டா, நாங்க தான் சொர்க்கவாசி, எங்களுக்கு மட்டும் சொர்க்கம் சொல்றதுனால என்ன சொல்ல வராங்க? இஸ்லாத்தை பின்பற்றுவதால் ஒன்றும் கிடைக்காது என்று தவறான ஒரு கொள்கையை பரப்புனது யூதர்கள். யோசிச்சு பாருங்க. அபூஜஹல் தானே இஸ்லாத்தை ரொம்ப எதிர்த்தவர். கடைசியில் என்ன ஆச்சு? அபூஜஹல் வீட்டுக்குள்ளே இஸ்லாம் போயிடுச்சு. இக்ரிமா இல்ல இஸ்லாம் ஆனாங்களா இல்லையா? பெரிய சஹாபி. வலீத் இஸ்லாத்தை எதிர்த்தாரா இல்லையா? வலீத் கடுமையா எதிர்த்தாரு, அவர் வீட்டுக்குள்ளே இஸ்லாம் போயிடுச்சு. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு யார்? அவருடைய மகன் தான். எவ்வளவு பெரிய போருக்கு காரணமாக இருந்து வெற்றியை வாங்கி தந்தார் இஸ்லாத்துக்கு. இஸ்லாத்தை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அல்லது எதிர்க்கிறார்களோ அவர்களை கூட இஸ்லாம் பிடித்து விட்டு அவ்வளவு பவர் இருக்கு. ஏன்னா இஸ்லாத்தினுடைய கொள்கை அப்படி, இஸ்லாத்துடைய சித்தாந்தம் அப்படி. ஆனா யூத சித்தாந்தம் என்பது தவறாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அது பாத்திலானது என்பதை தான் இன்றைய குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா
உண்மையான இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் உலகுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துவானாக. விளங்காதவர்களுக்கு அல்லாஹ் விளங்க வைப்பானாக. இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சரி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கிடைத்துக் கொள்வானாக. அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களாக வாழ்ந்து முஃமின்களாகவே மரணிக்கின்ற உயர்ந்த தௌஃபீகை தருவானாக. நாளை மறுமையிலும் நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை இருத்தி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு